வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சியிலேருந்து இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸருக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து 2024க்கானது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக 1930க்கு மேலே வந்து போஸ்டிங் இருந்தது. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம நர்சிங் முடிச்சிருந்தா இந்த ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு. நான் இந்த டைம் வந்து நிறைய வேக்கன்சி பல்க் லெவல் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஐசிலேருந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து அவ்வளோவா வராது. இந்த டைம் வந்து நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். யூபிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து யூபிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். எந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா வந்து நர்சிங் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக வந்து 1930 வேகன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து 892 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 193 வேகன்சி, ஓபிசிக்கு 446 வேகன்சி, எஸ்சிக்கு 235 வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 164 வேகன்சி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 168 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1930 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிடுறேன். அதை போய் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 27ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 7/3/2024லேருந்து 27/3/2024 வரைக்கும் இருந்தது. இதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ இருக்குன்னா 28 மார்ச் இருக்கும். 28 மார்ச் டு 3rd ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதுவுமே வந்து தவறாக ஃபில் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் அப்படி நீங்கள் வந்து தப்பாக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பிஎஸ்சி ஹானரபிள்லையும், பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், மிட்வைஃபரி ஆகிய பட்டப்படிப்புகளில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடித்தவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்த்தோன்னா எல்லா கேண்டிடேட்டுமே வந்து எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த கேண்டிடேட்டுமே வந்து 18 இயர்ஸ் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஆஃப் ஸ்கேல் வந்து நமக்கு லெவல் 7லேருந்து இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பணியிடம், அதாவது இதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே நமக்கு வந்து போஸ்டிங் தருவாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்மக்கிட்ட வெறும் 25 ருபீஸ் தான் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து எஸ்சி எஸ்டி பெண்களாக இருந்துச்சுன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற கம்யூனிட்டிக்கு தான் வந்து 25 ருபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஜாப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விண்ணப்பிக்கும் முறையில் பார்த்தோன்னா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த எல்லாத்தையுமே நான் வந்து தமிழில் முக்கால்வாசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். நார்மலாக இந்த பேஜில் நம்ம பார்த்துட்டோம். வேகன்சி எவ்வளோ இருந்தது, அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஏஜ் லிமிட்டு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம வந்து தமிழில் பார்த்துட்டோம். இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனை நல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஜாப் வந்து பெர்மனன்ட் ஜாப்பும், அதுவும் குரூப் பி லெவலில் வந்து ஜாப் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பேஜுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ வந்து அப்ளை பண்ணி எப்போ முடிக்கலாம், அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எப்போ இருக்குன்ற அந்த டேட்ஸு. நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸில் வந்து ஒரு 16 டாபிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நர்சிங் ஃபவுண்டேஷனு, நர்சிங் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி, அனாட்டமி அப்படின்னு ஒரு 16 டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ வந்து சிலபஸை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சிலபஸ் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணல. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே சிலபஸ் புரியுது. அதனால தான் வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலை.
நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பார்க்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு 4, 5 இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 15 வந்து சென்னையில் இருக்குதா, சென்னை. 16 வந்து கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நமக்கு மதுரையிலையுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும். சீரியல் நம்பர் 47ல் வந்து மதுரை இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக திருச்சிராப்பள்ளி, திருப்பதி இதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா 71 வந்து திருச்சிராப்பள்ளி, 72 வந்து திருச்சிராப்பள்ளி, 73 திருப்பதி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 76 வந்து வேலூர். இதெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டராக இருக்கும். இந்த சீரியல் நம்பரை வச்சு நமக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நியர்பை எது இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இங்கிலீஷ்லேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நர்சிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நர்சிங் ஆஃபீஸர் ஜாப்க்கே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து 1930 வேகன்சிக்கு மேலே வந்திருக்கு. அதனால் இதுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.